வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஏசியா கப்பு ஒரு மாசமா நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சு. பல டிராமாக்களை பார்த்துட்டு இருந்தோம். அதுல குறிப்பா ஒரு டிராமா அப்படின்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். கிட்டத்தட்ட 3 மேட்ச் விளையாடிட்டாங்க இந்த சீரீஸ்ல மட்டுமே. என்ன பிரதர், நீங்க நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. பட் ஆனா இந்தியாவோட பேட்டிங் அண்ட் தென் நம்ம நினைச்ச மாதிரியே அபிஷேக் அந்த ஓப்பனிங்ல அவுட் ஆனது எவ்வளவு பெரிய டிஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? சி நம்ம வந்து நம்ம ப்ரிவியூலே பேசியிருந்தோம். லா ஆஃப் அவரேஜஸ் வந்து அபிஷேக் சர்மாக்கு அகேன்ஸ்டா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னோம். நேத்து அப்படியே தான் அந்த லா ஆஃப் அவரேஜஸ் வந்து வந்துச்சு. என்ன ஒண்ணு நம்ம வந்து சொன்னதை கரெக்டா வந்து டீம் இந்தியா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா, நேர்மைக்கு பாகிஸ்தானோட அந்த லோவர் மிடில் ஆர்டரோட கான்ட்ரிபியூஷனை வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணாங்க. தேவர் லைக் ஸ்பாட் ஆன் வித் வந்து அந்த ஒரு போலிங் மேட்ச். மொத்த மேட்சும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தான் வந்து அந்த மேட்ச்க்குள்ள இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் இல்ல அந்த ஒரு 11 12 ஓவர் 13 ஓவர் கிட்ட வந்து மேட்ச் இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். 113 ஃபார் 1 அப்படின்னு டைம்ல தான் வந்து அங்க பேர் என்ன உங்களுக்கு வந்து இவர் அவுட் ஆறாரு. ஃபக்கர் ஜமான் வந்து அந்த ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆறாரு. அங்கிருந்து அந்த ஒரு பிரேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 113க்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் பதிவு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 8 விக்கெட்டை வெறும் 33 ரன்னுக்கு சுருட்டாங்க. நம்ம ப்ரிவியூல நம்ம முன்னாடி இந்த ஸ்ரீலங்கா ப்ரிவியூல எல்லாருமே சொல்லிடுவோம். ஒரு நல்ல டீம் 10 ஓவர்ஸ்ல என்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அதை அப்படியே டபுள் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் அந்த நல்ல டீமுக்கான அழகு. அதுதான் அந்த டீமோட பேட்டிங் பத்தி பேசும். அந்த இடத்துல நம்ம போலர்ஸ் பீட் பண்ணாங்க. நம்ம போல் நேற்று ஒரு போலர் ஷாட் நம்ம ரெகுலரா ஆடுற ஹர்திக் பாண்டியா நேற்று ஆடல. அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட் மினிட்ல வந்தாரு. ஒரு சிவம் டூபேன்னு சொல்லிட்டு ஒரு மேக் ஷிஃப்ட் பாலரை வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் அந்த ஒரு தடுமாற்றமா இருந்துச்சு. பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு கேர்ஃபுல் ஒரு 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 ரொம்ப கேர்ஃபுல் அப்ரோச்சா இருந்தாங்க. இந்த கேர்லெஸ் கிரிக்கெட் மைண்ட்லெஸ் ஸ்டாக் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு சொல்றேன். ஒரு ஓவருக்கு ஒரு 6 4 அடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து ஒரு 1-1 ஒரு ஓவருக்கு ஒரு 6 4 1-1 அந்த மாதிரி தான். அதிகபட்சமா வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட பும்ராவோட ஒரு ஓவர் தான் ஒரு 6 ஒரு 4 அடிச்சாங்க. அதுக்கு அடுத்து 13வது ஓவர் சம்திங் ஏதோ ஒரு ஓவர் தான் 2 4 அடிச்சாங்க. நம்ம இவரு வந்து இப்ப என்ன சல்மான் ஆகா வந்து அப்படி ஒரு ஒரு ஃபிளிக் அடிச்சு 2 4 என்ன அடிச்சாரு. திலக் ஓவர்னு நினைக்கிறேன். இந்த 2 ஓவர் மட்டுமே தான் அவங்க வந்து பேக் டு பேக் பவுண்டரிஸ் அந்த மாதிரி அடிச்ச ஓவரை கொண்டு போறாங்க. எல்லா ஓவரும் செம்ம காஷியஸ் ஆனாங்க. பட் அப்படி இருந்தாலும் நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்பாட் ஆன் பண்ணி தூக்குனாங்க. குல்தீப் யாதவ் அவரோட ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவரோட அந்த ஒரு போலிங் ஃபிகர்ஸ் பாத்தீங்கன்னா பரிதாபமா இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷன் இப்படி 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட வந்து 29 ரன் சம்திங் வச்சிருந்தாரு. 2 ஓவர் 3 ஓவர் ஒரு 3வது ஓவர் அடிக்கும் போது 3 ஓவர் 29 ரன் ஒரு விக்கெட் அப்படிதான் இருந்தாரு. அந்த மனுஷனுக்கு எல்லாம் வந்து அந்த ஒரு பயங்கரமான வில் பவர் இருக்கணும். செமையான கம்பேக் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இதுக்கு அடுத்து நம்ம 170 180 190 கூட போக வேண்டிய ஒரு டார்கெட்டை வந்து 146 சுருட்டிடும். பேட்டிங் வந்தா கவாஸ்கர் அவர் வந்து கமெண்ட்ரியில கதறிக்கிட்டே இருந்தாரு. எதுக்கு இவங்க இப்படி அடிக்க போறாங்க, எதுக்கு அடிக்க போறாங்க, ஏன் வந்து பிரெயின்லெஸ்ஸா போறாங்க பாயிண்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லி வச்ச மாதிரி மிட் ஆன் மிட் ஆஃப் இந்த ரீஜன் தவிர அவர் எங்கேயுமே அவுட் ஆகல. உங்களுக்கு அபிஷேக் சர்மா வராரு ஸ்லோ பால், அவர் வந்து மிட் ஆன்ல காலியாறாரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் வராரு ஸ்லோ பால் மிட் ஆஃப்ல காலியாருது. தென் சுப்மன் கில் அதே மாதிரி ஒரு ஸ்லோ பால் திருப்பி வந்து மிட் ஆனது. எப்ப அவங்க அடி கிரவுண்ட் ஃபுல்லா இடம் இருக்கு, அவங்கதான் ஸ்லோ போலிங் போடுறாங்க, அவங்க பிச்சை அடிச்சு அடிச்சு ஸ்லோ போலிங் போடுறான்னு தெரியுது. அவங்க வந்த ஒரே வேரியேஷன் அதான் தெரிஞ்சு போச்சு. 20க்கு 3 நான் வந்து அந்த ஒரு பதட்டமான நிலையில நான் கொண்டு போய் அந்த அந்த ஒரு 90s கிரிக்கெட் சொல்லுவாங்க, ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச இவங்க அப்படி இப்படி சொன்னப்ப இந்தியா வந்து கடைசியில ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த டார்கெட்டை 146 என்னவோ வந்து ஒரு 166 186 போற மாதிரி வந்து ஒரு ஒரு அப்ரோச்ல போனாங்க. பட் ஃபுல் கிரெடிட் டு திலக் வர்மா. அவருக்கு தான் முழு அந்த வெற்றியும் டெடிகேட் பண்ணும். அவர் அந்த பெருமை அவருக்கு தான் சாரும். அந்த லைன்லயே கூட நீங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சு சாம்சன், செகண்ட் வந்து சிவம் டுபே. அந்த 2 பேரும் அந்த அந்த ஒருத்தர் அந்த 2 பேரும் திலக் வர்மா கரெக்டான பக்கபலமா அமைஞ்சாங்க. பிரஷர் அவர் தலையில ரொம்ப ஏற விடாம இல்ல ரொம்ப உதறிக்காம அமைஞ்சாங்க. அது மூலமா தான் இந்த வெற்றி கட்டமைக்கப்பட்டுச்சு. குடோஸ் டு திலக் வர்மா அண்ட் சல்யூட் டு சஞ்சு அண்ட் சிவம் டுபே. 2 பேரும் அந்த புது ரோலை பெர்ஃபெக்டா செஞ்சுருவாங்க. எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன் நம்ம சொல்லணும்னா போன ஸ்ரீலங்கா மேட்ச்சுக்கு நம்ம வந்து சொல்லணும். திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. திலக் வர்மா போன மேட்ச்லயே 50 மிஸ் பண்ணாரு. போன மேட்ச்லயே 49ல என்ன அவுட் ஆனாரு. நாட் அவுட் ஆனாரு கடைசி ஓவர்ல. இவரு இப்ப என்ன அக்ஷர் பட்டேலா இருந்த போது. சோ பெர்ஃபெக்டா அந்த ரோல் வந்து எடுத்து பண்ணாரு. இன்னொரு பக்கம் சிவம் டுபே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவர் வந்து எப்படி போலிங்ல வந்து ஒரு மெச்சூர்டா வந்து நியூ பால போலிங் போட்டு
அந்த ஒரு 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 கட்டுக்கோப்புல வச்சிருந்தாரோ, பேட்டிங்லாம் அவர் வழக்கமா இல்ல நம்ம கலாய்ப்போம். சிஎஸ்கே மச்சவங்க காலே நவுறாதுப்பா, அவரு காலுக்குள்ள போட்டதான் அடிப்பாருப்பா. இது அந்த பைமஷ வந்து போட்டபோது நல்லா வைடா போய் பலான்னு ஒரு அடிச்ச ஷாட்டா இருக்கட்டும். இல்ல அந்த வந்து கவர்ஸ்ல வந்து அந்த ஹாரிஸ் ஷ்ராஃப் அந்த ஒரு 4 வந்து வச்ச பட்டுன்னு வச்சதா இருக்கும். தொடக்கூட முடியல பால. பட்டுன்னு வெடிச்சதா இருக்கும். 2 4 2 6னாலும் முத்தாய்ப்பு அடிச்சு முடிச்சாரு. சோ அந்த புது ரோல் கரெக்டா இருக்காங்க. ஹர்திக் பாண்டியான ஒரு பெரிய அந்த ஒரு 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 கிளட்ச் பிளேயர் இல்ல. பட் இருந்தாலும் தனக்குள்ளேயும் அது இருக்குன்னு சொல்லி காமிச்சு வந்தாங்க. ஸோ ஃபுல் குடோஸ் டு திலக் அண்ட் த ட்ரையோ. திலக், சஞ்சு அண்ட் தூபே ட்ரையோ மேட்சை வந்து சீல் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் இந்தியா 9th டைட்டில் நம்ம அடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2016 18க்கு அப்புறம் பேக் டு பேக் 2 ஏஷியா கப் டைட்டில் நம்ம அடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து 2018 16 அடிச்சோம். அதுக்கு முன்னாடி 90ஸ்ல ஒரு தடவை அடிச்சோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் கேப்ல நம்ம பேக் டு பேக் வந்து இந்த டைட்டில்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ ஃபுல் குடோஸ் டு இந்தியா ஃபார் த வெரி இத்தனைக்கும் இந்தியா அவங்களோட பெஸ்ட எந்த கேம்லயும் கொண்டு வரல. அதாவது ஆல் பாக்ஸஸ் டிக் ஆன மாதிரி பேட்டிங் டிக்கு, போலிங் டிக்கு, ஃபீல்டிங் டிக்கு, கேச்சிங் டிக் எந்த மேட்ச்லயும் அவங்க ஃபுல் ப்ராவஸ காட்டவே இல்லை. பட் அப்படியே காட்டலனாலும் இந்த இந்தியா பீட் பண்றதுக்கு ஏஷியன் டீம் இல்லை. ஓகே அதாவது ஆரம்பத்துல இருந்து இந்தியா வந்து அவங்களுடைய டாமினன்ஸை வந்து ஏசியன் கண்ட்ரிஸ் கிட்ட காட்டிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே வந்து மேட்சஸும் அமைஞ்சிருக்கு. அவங்க அவங்க கோட்டை விட்டாலும் ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ ஒவ்வொரு மேட்ச்லயுமே வந்து மெருகேற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வழக்கமா நம்ம பேசிட்டு இருந்தது சூரியகுமார் யாதவ். அவருடைய நிலைமை வந்து இதுக்கு அடுத்து என்னவா இருக்க போகுது? கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. பட் ஆனா இந்த ஃபார்மை வச்சுட்டு அடுத்து வேர்ல்ட் கப் வேற இருக்கு. அவரே அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கரெக்டா வந்து சொன்னார்ல, நான் வந்து என்கிட்ட ஐம் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஐ எம் அவுட் ஆஃப் ரன்ஸ். எனக்கு ஃபார்ம்லாம் நான் இருக்கு, பட் அவுட் ஆஃப் ரன். எங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளே நான் அவுட் பண்றாங்க, நான் என்ன பண்றது? அந்த போஸ்ட் மேட்ச் அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளே எனக்கு வந்து அவுட் பண்ணிடுறாங்க, நான் என்ன பண்றதுன்னு. ஒரு 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 சாம்பியன் பேட்டரா பார்க்கும்போது அந்த ஃபார்ம் அந்த ஸ்லம்புங்கிறது உங்களுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப்டர் சீரீஸ் அவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க. இதே சூரியகுமார் யாதவ் 2023 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா எல்லாராலையும் ட்ரால் செய்யப்பட்டாரு. அந்த டைம்ல வந்து ஒரு இடத்துல எப்படி இப்ப சல்மான் அலியாக தொடர்ச்சியா முட்டை போட்டுட்டு இருந்தாரோ அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் முட்டை எடுத்துட்டு வந்தாரு. தொடர்ச்சியா அந்த முட்டை எடுத்து வந்தாரு. பட் அதே சூரியகுமார் யாதவ் தான் ஒரு 2024 வேர்ல்டு கப்ல செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்து இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு கிளச் இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்தாரு. இங்கிலாந்து கூட ஆடி கொடுத்தாரு, பங்களாதேஷ் கூட ஆடி கொடுத்தாரு. எல்லா இந்த இன்னிங்ஸ் பில்ட் பண்ண இன்னிங்ஸ் அடிச்சிருந்தாங்க. கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வந்து அவரோட அவரோட பெர்ஃபார்மன்ஸோ அவரோட கெப்பாசிட்டிக்கு வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் பெரிய லெவல் இல்லைனாலும் பட் அந்த டீமோட பார்க்கும்போது ஓகே அவருக்கும் நல்லா வேர்ல்ட் கப் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே வேர்ல்டு கப் அமைஞ்சது. ஸோ இதை வந்து கண்டிப்பா அவர் அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ அவர் கண்டிப்பா திருப்பி அவர் பேட்டிங் கோச்சோட ஒர்க் பண்ண வேண்டியது கண்டிப்பா வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த பிச்சில் உங்களுக்கு பால் வந்து கொஞ்சம் டூ பேஸ் தான் இருந்துச்சு. சில பால் வந்து ஒரு நின்னு வருது, சில பால் வந்து அப்படியே அந்த பேஸ்ல ஸ்கிட் ஆகி வருது. நேற்று அந்த அந்த ஸ்லோ பால் அவர் அவுட் ஆனார் பாத்தீங்களா? பழைய சூரியகுமார் யாதவ் இருந்தா நல்லா பேக் ஃபுட் போயிட்டு அந்த வந்து அந்த ஸ்லோ பால ஸ்ரீலங்கோட ஒரு 4 அடிச்சாரு பாத்தீங்க, அடிச்சு அந்த ஹோல் த போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிடணும். ஒன் பால் கொஞ்சம் பேஸா வந்திருந்தா அது பேஸா வராதனால என்ன ஆகி போச்சு, ஷார்ட் ஏர்லியா போகும்போது பட்டு வந்து போயிடுச்சு. அவரோட கேட்ச் நம்ம வந்து நேற்று கான்ட்ரவர்சியா நான் கான்ட்ரவர்சி அது ஒரு தனி டிஸ்கஷன் இருந்துச்சு. எப்படி வந்து நம்ம வந்து ஃபகர் ஜமான் கேட்ச வந்து நம்ம சொல்றோம் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை விட்டுலாம். பட் அந்த ஷார்ட் தேர்வுக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் கிடையாது. ஒரு 146 மெச்சோர்டா ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி கொண்டு போக வேண்டிய சூரியகுமார் யாதவ் எனக்கு இல்ல. இதுக்கு அடுத்து அவர் என்னது பண்ணிருக்காரு, ஆஸ்திரேலியா கூட T20 சீரீஸ் நடக்குது. இதுக்கு அடுத்து வேர்ல்டு கப் போறதுக்கு முன்னாடி நிறைய T20 சீரீஸ் நம்ம ஆட போறோம். அப்புறம் ஆஸ்திரேலியா இதுக்கு அடுத்து உடனடியே நம்ம ஆஸ்திரேலியா கூட T20 சீரீஸ் இருக்கு. அதுலயே வந்து அந்த ஒரு சேஞ்ச் இருக்கு. ஏன்னா அந்த அந்த மாதிரி பேஸ் நல்லா வர ஒரு ஆடுகளத்துல வந்து அவர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு பட்ட கொஞ்சம் பால் பட ஆரம்பிச்சா இன்னும் நல்லாவே வரும். கிட்டத்தட்ட ஒரு 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 T20 டோர்னமெண்ட்ல லோவஸ்ட் ரன் ஸ்கோர்ட் பை கேப்டன்ங்கிற ரெக்கார்ட் இத்தனை நாள் MS தோனி இந்த பேர் இருந்துச்சு. அதை மேல தட்டிட்டு இப்ப மேல சூரியகுமார் யாதவ் போயிருக்காரு. பட் வாட் எவர் செட் தோனி ஆச்சு லோவர் ஆர்டர் பினிஷர் ரோல் வேற இங்க அப்படி கிடையாது. டாப் ஆர்டர் பேட்டர், அதுவும் T20 ரேங்க்ல டாப் 10ல இருக்கிற ஒரு பேட்டர், மிஸ்டர் 360 சொல்ற ஒரு பேட்டர். அவர் ஆன் இஸ் டே எந்த போலிங் எங்க வேணா அடிச்சு தூள் கிளப்புறாரு. இப்படி ஃபார்ம் அவுட் ஆகுது நமக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இந்த வேர்ல்டு ஒரு வருஷம் வேர்ல்டு கப் இருக்கு. ஸோ சூரியகுமார் யாதவ் அவரோட பாஷையில சொல்லணும்னா ஆமா ஃபார்ம் இல்ல, ஆனா ஃபார்ம் இல்லைங்கிறத விட எனக்கு ரன்ஸ் வரல. ஐம் நாட் அவுட் ஆஃப் ரன்ஸ். ஒன்ஸ் அந்த ரன்ஸ் ஏதாவது ஒரு
ஏதோ ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இப்ப எப்படி ஒமான் மேட்ச் அவர் வந்து மிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மேட்ச்ல ஏதாவது முன்னாடி போய் ஆடி இருந்தா அங்க ஒரு 50 கிட்ட அடிச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா அது ஒரு 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 டிஃப்ரெண்ட் லெவல் கான்பிடன்ஸை கொடுத்திருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து அப்படிதான் ஃபார்ம் இல்லாம ஒரு 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 மாதிரி ஒரு 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 சுணக்கத்தோட காணப்பட்டாரு. ஒமன் மேட்ச்ல அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் மேட்ச்ல வரல போலன்னு என்ன கமெண்ட் கொடுத்தாலும், அதுக்கடுத்து when it mattered the most அந்த ஸ்ரீலங்கா கூட மேட்ச் ஒரு செமிஃபைனல் மாதிரி வச்சுக்கலாம். செமிஃபைனல் ஃபைனல் அடிச்சு காமிச்சார்ல. சோ அங்க ஒரு பேட்ல பால் பட்டுச்சு. ஸ்பெண்ட் டைம் இந்த மிடில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டுச்சுன்னா சூரியகுமார் யாதவ் மறுபடியும் கில்லி ஆயிடுவாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே பிரதர். இப்போ நம்ம பாகிஸ்தான் பத்தி பேசும்போது அவங்களுடைய ஓப்பனிங் நல்லாவே சிறப்பா இருந்துச்சு. பட் ஆனா மிடில் ஆர்டர் அப்படியே சொதப்பிட்டாங்க. சுத்தமா பேட்டிங்ல சொதப்பிட்டாங்க. பட் ஆனா பவுலிங்லயும் ஃபீல்டிங்லயும் ரொம்ப ஒரு நல்ல சேஞ்ச் வந்திருக்கு பாகிஸ்தான். இதனால நம்ம வேர்ல்ட் கப்பை பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துவாங்களா மத்த அணிகளுக்கு? நம்ம வந்து இப்ப இந்த சப்கான்டினென்ட்ல வேர்ல்ட் கப் நடக்கும்போது எப்பவுமே நம்ம சொல்றதுன்னா சப்கான்டினென்ட் டீம்ஸ் ஏதோ ஒன்று கண்டிப்பா வந்து டாமினேட் பண்ணி கொண்டு வரும். இங்க வந்து வெளியாட்கள் வந்து ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கு வந்து 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்லயே நம்ம வந்து இதைத்தான் எதிர்பார்த்தோம். அண்ட் பாகிஸ்தான் இந்தியான்னு பார்க்கும்போது சீதோஷ்ண நிலையிலும் சரி இல்ல ஒரு இந்த கிரவுண்டோட கட்டல் அந்த மண் அந்த விஷயத்துல எல்லாம் பார்த்தாலும் ரெண்டு பேருமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அப்பாடி தானே எல்லாருமே அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் இந்த வரப்போற இந்த வேர்ல்டு கப் வந்து பாகிஸ்தான் எதுவுமே இந்தியால ஆட மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து ஸ்ரீலங்கால ஆட போறாங்க. ஃபைனல்ஸ் அவங்க வரும் பட்சத்தில் அவங்க வந்து கொலம்போல ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசப்பட்டது. இப்ப வரும்போது அந்த கிரவுண்டுக்கு அவங்க தயாரா இருக்காங்களா? இல்ல ஸ்ரீலங்கா என்ன பண்ணுவாங்க? ஸ்ரீலங்கா உங்களுக்கு எப்பவுமே தெரியும். அவங்க கிட்ட நம்ம பைலேட்ரல் அப்படின்னு இப்போ லாஸ்ட் டைம் நம்ம கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் பைலேட்ரல் போனோம். நம்மள வச்சு அந்த எல்லாம் இந்த கிடுக்குப்பிடி போடுற மாதிரி வந்து கொத்தி விட்டாங்க. இல்ல ரேங்க் டர்னர் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி நம்மள வந்து காலி பண்ணாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. கொத்தி விட்டு நம்ம வந்து ஃபுல்லா பண்ணாங்க. சோ அந்த மாதிரி இப்போ பண்ணாங்கன்னா இவங்க கிட்ட அவங்க வந்து அந்த 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 ஸ்பின் பவர் இருக்கான்னு கேட்டா டு அன் எக்ஸ்டென்ட் தே ஹேவ் இட். ஆனா அந்த ஸ்பின்னுக்கு கரெக்டா பேக் பண்ற மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் பேஸ் பாலர்ஸோ இல்ல ஒரு பேஸ் பாலிங் ஆல்ரவுண்டர்ஸோ உங்களுக்கு இருக்கணும். ஒட்டுமொத்த மேட்ச்லயும் கிட்டத்தட்ட வந்து 19.4 வரைக்கும் வந்து மேட்ச் போச்சு. ஒரு 147 டார்கெட்ட 19.4 வரைக்கும் கொண்டு போனது சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்பாட் ஆன் கிடையவே ஹேட்ஸ் ஆஃப் டு த போலிங். ஆனா அதுல ஒரு போலர் மட்டும் 50 ரன் கிட்ட கொடுத்திருக்காரு. மத்த போலர் எல்லாம் வெறும் 100 ரன் தான் கொடுத்திருக்காங்க. எங்க அந்த ப்ராப்ளம் இருக்கு? இப்போ 5 மச்சா ஒரே வேரியேஷன் தான் போடுறாரு. ஓடி வந்து ஒரு ஸ்லோ பால போடுறாரு. இல்ல இது போடுறாரு. வாட் இஸ் அதர் தென் தட் அவர்கிட்ட வேற என்ன வேரியேஷன் இருக்கு? நேத்து இவங்க வந்து அப்ரார் அஹமது பெருசா அட்டாக் பண்ண போல. அப்ரார் அஹமது லூஸ் பால் போட விட்டு லூஸ் பால் வரும்போது மட்டும் அடிச்சுக்கலாம்னு சொல்லி டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. சைம் அயூப வந்து உங்களுக்கு வந்து பேர் என்ன ஒரு ஒரு பொருட்டா மதிக்கல. சரி விடு இவனை வந்து எதுக்கு நம்ம தொட்டுக்கிட்டு, ஏன்னா நம்ம பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றத பார்ப்போம் அப்படின்னா. ஏன்னா ரெண்டு முக்கியமான சான்ஸ் வந்து அப்ராஹிம் ஓவர் தான் வந்துச்சு. சைம் அயூப் கொடுத்த அந்த ஸ்க்ரூனால லைட்டா அந்த ஸ்க்ரூ பண்றதுனால அப்ராஹிம் ஓவர் தான் ரெண்டு சான்ஸ் வந்துச்சு. ஒன்னு அந்த 8வது ஓவர் 9வது கிட்ட வந்து அந்த நம்ம கிட்டத்தட்ட 50 ரன் கிட்ட ரீச் ஆகுற டைம்ல வந்து ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சு. அதுக்கு அடுத்து வந்து சிவம் டூபே உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ரன் அவுட் ஆச்சு. அந்த 2 ஓவர் வந்து யார் கொடுத்த அந்த ஸ்க்ரூனஸ்னால அந்த பக்கம் வந்து சயீம் மொய்யூபும் இதுல வந்து நவாஸும் அந்த ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு இது வந்துச்சு. அந்த டைம்ல ஹாரிஸ் ஷ்ராஃப் வந்து 7 ரன் தானே கொடுத்தாரு. ஒரு ஹாரிஸ் ஷ்ராஃப் அது ஹாரிஸ் ஷ்ராஃப் எங்க யூஸ் பண்ணணும் அது அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கிடையவே கிடையாது. இல்லைன்னா அவர் மட்டுமே வந்து குடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. டாப் 3ல வந்து யாரா ஒருத்தர் நிக்கணும். நேத்து 2 பேருமே சூப்பரா நின்னாங்க. பட் அதுக்கடுத்து அடிச்சுட்டு வர மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நீங்க மேல கீழே ஃபர்ஸ்ட் மேட்ச் முகமது அலிஸ் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா கூட ஆடும் போது டாப் 3ல வந்து முகமது அலிஸ் ஆடினாரு. இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் என்ன ஹுசைன் தாலத் வந்து மேல வந்தாரு. ஹுசைன் தாலத் உள்ள வரும்போதே வந்து அப்படியே இந்த இவரு பாக்கணும் அசலி பாக்கணுமே எஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு. வந்து அடுத்த பாலே வந்து கிராஸ் பேட்டர் ஷாட் ஆகி போறாங்க. வந்த உடனே வந்து கிராஸ் பேட்டர் ஷாட் ஆடுறதோ இல்ல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்பீட் கொண்டு போறதோ அப்ரோச்சே கிடையாது. நல்ல எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவை பாருங்க. எப்படி அந்த லைனை கவர் பண்ணிடுச்சு குஷால் ஜெனித் பிறகு எப்படி இந்த லைனை கவர் பண்ணி ஆடினாரு. 10 நிமிஷம் எப்படி பிச்சுக்குள்ளேயே வந்து எப்படி அடிச்சாரு. லேர்ன் ஃப்ரம் தட். இந்த மாதிரி வந்து அவங்களோட கேம்ல கொஞ்சம் அந்த டாக்டிக்கல் சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த சுஃபியான் அப்படி சொல்ற போலர் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பிஎஸ்ல பயங்கரமா வந்து எடுத்தவங்க போலர் அவரை வந்து கொஞ்சம் ஆட வச்சிருந்தா ஹாரிஸ் ஷ்ராஃப் பதிலா அவரை கொஞ்சம் ஆட வச்சிருந்து எப்படி நம்ம வந்து எப்படி ஒரு ஒரு லீட் பேசர் கூட வந்து ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் வச்சு நம்ம போனோமோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹாரிஸ் ஷ்ராஃப் கிடையவே கிடையாது. ஷைன் ஷா அப்ரிடி கூட வந்து
ஃபஹீம் அஷ்ரப் 2 பேர் தான் பேச கையில எடுத்தாங்க. சுஃபியான், அப்ரார், அப்புறம் சைம் ஐப்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சு போலிங் போட்டாங்க. இந்த மோட இந்தியா மாதிரியே ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போனாங்கன்னா தே ஹேவ் அ சான்ஸ். ஓகே பிரதர். ஆக்சுவலி இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா தூபேக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. என்னன்னா தூபே வந்து ஒரு லக்கி சாமா தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேணாப்பா உள்ள வந்துருப்பா, நீ வந்தா ஏதோ ஒண்ணு நடக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் அவரும் அவர் அதுக்கேத்த மாதிரி. ஃபீல்டிங் வந்தா கூட ஜெயிச்சோமே. அவர் ஃபீல்டிங் வந்த போது கூட ஜெயிச்சோம். ஸ்ரீலங்கா மேட்ச்ல அவர் ஆடவே இல்ல, சும்மா தான் இருந்தாரு. சரி வாப்பா நீ ஃபீல்டிங் உள்ள வாப்பான்னு ஃபீல்டிங் உள்ள வந்தவ டப்பு டப்பு டப்புன்னு மேட்ச் கேம்ல மாறிச்சு. இல்ல அவரு நேத்து அது ஏதோ ஒண்ணு வந்து அப்ரோச். ஹர்திக் பாண்டியா டீம்ல யாரா நியூ பால் போட போறோன்னு பார்த்தா தூபே வந்து போட்டுட்டு இருக்காரு. என்ன சார் எல்லா ரோலும் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு தூபே பண்ணது. எனக்குலாம் செம பயமாயி போச்சு. ஹர்திக் பாண்டியா இல்லங்க மர்சி. ஹர்திக் பாண்டியா 140 ஆட் பால 140ல போடுற ஒரு போலர். தென் வந்து கன் ஃபீல்டர், தென் வந்து அந்த ஒரு துரு 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 துருன்னு அந்த ஒரு லைவ் வயர் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா டூபே நம்ம என்ன 110 120 தான் போட்டு பார்ப்போம் பார்த்தா இது 130 அசல்ட்டா போட்டு இருந்தாரு. அண்ட் லைன் அண்ட் லென்த் அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் அந்த ஒரு காலின் டி கிராண்டோம் அந்த அந்த ஒரு நியூசிலாந்துல போடுறது அந்த மாதிரி மிலிட்டரி மீடியம் மாதிரி ஸ்டெம் டு ஸ்டெம் நாங்க தான் போட முடிஞ்ச அடி அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்சு போயிட்டு இருந்தாரு. டூபே வந்து பும்ரா மாதிரி போட்டிருந்தாரு. பும்ரா முதல் முதல் 2 ஓவர்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு டூபே மாதிரி போட்டிருந்தா கூட சொல்லலாம். பட் டூபே நேற்று போட்ட ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பும்ரா மாதிரி போட்டிருந்தாரு. என்னடா டே காண்பது கனவா இல்லை நிஜமா அப்படிங்கறது மாதிரியே வந்து செமையா வந்து கண்டுட்டு பண்ணாரு. பும்ரா ஆஸ் யூஷுவல் இவங்க நீ ரெஸ்ட் எடு அடுத்த மேட்ச் வா, நீ ரெஸ்ட் எடு அடுத்த மேட்ச் வா போ வா கொஞ்சம் அந்த ஒரு ஃபார்மேட் வந்து கடைசியில வந்து அந்த டெய்ல கிளீன் பண்ணதுல கிளீன் அடிச்சு விட்டாரு பும்ரா நேத்து. பட் ஆனா இந்தியாவோட டாமினன்ஸ் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்தியாவுக்குள்ள வந்து நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. இத மத்த சேனா கண்ட்ரீஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. இது கண்டிப்பா வேர்ல்ட் கப்ல ஒரு பேக் ஃபயர் கொடுக்கும். இல்ல கண்டிப்பா நம்ம வந்து அந்த ஓப்பனிங் பேட்டர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட கில் ஆடுறதுங்கிறது எனக்கு ஒரு 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 ஆங்கிலிஸ்டான ஒப்பீனியன் நீங்க கேட்டீங்கன்னா நான் யாரை சொல்லுவேன்னா எனக்கு வந்து இப்ப வந்து அபிஷேக் சர்மா மேல இருக்கிறது என்ன ப்ராப்ளம் இல்லை. அபிஷேக் சர்மா டெஃபினட் ஓப்பனர் கூட இருக்க ப்ராப்ளம் இல்லை. அவரு கூட ஓப்பனிங் நான் வந்து சஞ்சு சாம்சனை போடுறது ஆல்வேஸ் ஃபீல் இட் பெட்டர். ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், தென் 1 டவுன் ஆப்வியஸ்லி சூரியகுமார் யாதவ், தென் 2 டவுன் திலக் வர்மா. இந்த 4 பேரை நான் மாத்தவே மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்க உள்ள கொண்டு வரும்போதுதான் நான் வந்து பேர் என்ன உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், உங்களுக்கு வந்து சிவம் டூபே. நேத்து வந்து ஒரு 1 பால் கேமியோ வேற வந்து இவர் அடிச்சுட்டு போயிட்டாரு. யாரு உங்களுக்கு வந்து ரிங்கு சிங் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு ரிங்கு பதிலா ஜிதேஷ் சர்மா. உங்களுக்கு ஒரு 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 வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது பாருங்க. முதல்ல 4 பேரு கன் பேட்டர்ஸ். உங்களுக்கு 4 பேருமே பாத்தீங்கன்னா T20ல 100 அடிச்ச பிளேயர்ஸ், T20ல டாமினேட் பண்ண பிளேயர்ஸ், நல்ல ஆவரேஜ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்க பிளேயர்ஸ், அண்ட் தேவைப்பட்ட ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ டப்புன்னு 0-for-1 0-for-2 போனா கூட ரிப்பேர் பண்ற பிளேயர்ஸ் இந்த 4 பேர் இருக்காங்க. கில்லு கிட்ட அந்த ரிப்பேரிங் கேபிலிட்டி இருக்கானா அந்த அளவு வந்து கிடையவே கிடையாது. whenever it matters the most ஒரு பெருசா டெலிவரி பண்ணது இல்ல. பட் இந்த 4 பேர் நீங்க பாருங்க ஏதோ ஒரு ஃபார்மேட்ல ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது அபிஷேக் சர்மா நம்ம சொன்னோம் லா ஆஃப் அவரேஜ் தான். நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணிட்டோம். ஆனா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிராமா நடந்துச்சு, அதை பாத்தீங்களா? என்ன ஏன்னா இது நான் கிரிக்கெட் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்ப பார்த்ததுல நான் பார்த்ததுல இருந்து இந்த மாதிரி. நம்ம வந்து பேர் என்ன போலர் வந்து நீங்க போலரை தப்பா பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டீமை கால் ஃபார் பண்ணி போனதை நான் வந்து பார்த்திருக்கேன். இல்ல வந்து டிசிஷன் வந்து எங்களுக்கு அகேன்ஸ்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல்டிங்குள்ளே வர மாட்டேன், அதனால இந்த மேட்ச் தான் அவங்க கிட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி போனதான் பார்த்திருக்கேன். ரணதுங்கா பண்ணி பார்த்திருக்கேன். இன்சாம் உல்லாக்கு வந்து மேட்ச் அடம்பாங்க திருப்பி கால் ஃபார் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிட்டாங்க ஒரு டீம். ஜெயிச்சவன சரி ஓகே நம்ம அவங்க வாங்கலன்னு தெரிஞ்சிச்சா சரி ஓகே வேற யாராவது கொடுத்துடலாமே. நேற்று வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சைமண்டோல் அந்த பிரசன்டேஷன் ஒரு சின்ன இது பண்ணுவாரு. அமீனுல் இஸ்லாம் தான் வந்து பாகிஸ்தானுக்கு ரன்னர்ஸ் அப் கொடுப்பாரு. பட் ஆனா என்ன சொல்ல மோசின் வந்து கொடுப்பாரு, மோசின் அக்பி வந்து கொடுப்பாரு, ஏசிசி பிரசிடென்ட் கொடுப்பாரு இல்லை. அவர் என்ன ஐடியா பண்ணிருப்பாருன்னா ஏசிசி பிரசிடென்ட் வந்து இவங்க கொடுக்கட்டும், ஒரு பங்களாதேஷ் பிரசிடென்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கட்டும், பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணாங்க. பட் அங்க அவரோட ஈகோ வந்து என்னன்னா நான் தான் கொடுப்பேன், நாங்க தான் கண்டக்ட் பண்ணோம் போனோம் வந்தோம் அவரோட ஈகோ. இவங்களோட பாயிண்ட் கரெக்ட். ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ் கிரிக்கெட்டர் வந்து கொடுத்திருந்தா கூட அவங்க பெருசா வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஒரு வாசிம் அக்ரம், ஒரு வக்கால் யாரோ ஒரு லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம் அங்கேயே கமெண்ட்ரியில் இருக்காங்க. அந்த மாதிரி யாரும் கொடுத்த பிரச்சனை கிடையாது. இந்த பர்டிகுலர் பர்சன் வாஸ் வந்து உங்களுக்கு பேர் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்லயும் இருக்கிறாரு. அங்க பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன் இருக்காரு. அண்ட் அவரோட ட்வீட்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அந்த ஒரு ரேஜ் பைட்டா இருக்கு, பயங்கரமா அகேன்ஸ்ட் இந்தியா இருக்கு.
சோ ஒரு கிரிக்கெட்ல பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேட் பண்றது ஒரு பொலிட்டீஷியன் வச்சிருக்கீங்க. இங்க என்னத்தான் நம்ம வந்து ராஜீவ் சுக்லாவோ இல்ல ஒரு சஷாங்க் மனோகரோ இல்ல நம்ம வந்து ஜெய் சரத் ஷாவோட பவார். சன் சொல்லிட்டு ஏதோ சொல்ற ஷரத் பவார் எல்லாம் சொன்னு போடணும். அவங்க டைரக்டாவது அவங்க 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 அவங்களோட பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணதே கிடையாது. ஷரத் பவார ஸ்டேஜ்ல இருந்து சும்மா தள்ளினாங்க. அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டி தான் அவங்க நினைச்சது ஆஸ்திரேலியன் டீம் இந்தியா விட்டே போக விடாம பண்ணிருக்காங்க. அது பண்ணிருக்காங்க இது பண்ணிருக்காங்க சொல்லிட்டு கிளைம் பண்ணாங்க. பட் எதுவுமே பண்ணலையே. அப்படிதான் இந்த கேம் விளையாடப்பட்டிருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மனுஷன் தன்னுடைய பொது வெளியில தன்னுடைய சமூக பதிவுகளை வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க சமூக வலைதளத்துல இந்த மாதிரி பதிவுகளை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம ஏன் பார்க்க முடியும்? ஒரு எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரி அவங்க நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லிட்டு பண்ணாரோ அதே தான் வந்து அவங்க கேப்டன் அப்படி சொன்னாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? சூரியகுமார் யாதவ் நான் ஆடின இது வரைக்கும் நான் ஆடின மேட்ச் ஃபீஸ் எல்லாத்தையும் இந்தியன் ஆர்மிக் போர்சஸ்க்கும் என் பஹல்காம்ல அஃபெக்ட் ஆனவங்களும் நான் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? இந்தியாவால் அட்டாக் ஆன எங்க எல்லாருக்கும் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சல்மான் யாகர் சொன்னாரு. இத்தனை நாள் இவங்க நரேட்டிவ் என்ன? பாகிஸ்தான் நாங்க இந்தியர்கள் ஒன்னும் பண்ணவே இல்லை, நாங்க அஃபெக்டே ஆகல, நாங்க தான் வந்து 6 பிளேன சுட்டோம் 7 பிளேன சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சொல்லிட்டாங்க. இப்போ உங்க கிரிக்கெட் டீம் கேப்டன் என்ன சொல்லிட்டு இந்தியா எங்களை டார்கெட் படிச்சு நாங்க அஃபெக்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸ் வாட் உங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் நீங்க தான் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இங்க அவர் என்ன சொன்னாரு? டெரர் அட்டாக் வாங்கிட்டு இப்படி தூக்கி வர போட்டு போவாரு. ஆமா உங்களுக்கு உங்களோட எக்கனாமி என்ன, உங்களோட ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் என்ன, ஒரு லோக்கல் மேட்ச் நீங்க ஜெயிச்சதுக்கு மிக்சர் கிரைண்டர் எல்லாம் கொடுத்த கிரிக்கெட் தான் பாகிஸ்தான் நடந்தது. ஒரு ஃபாரின் பிளேயர் தான் வந்து பேர் என்ன மிக்சர் கிரைண்டர் வாங்கிட்டு இந்த கேம் மிக்சர் கிரைண்டர் அப்படின்னு சொல்லி பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரிதான் அவங்க இதுல வந்து ஏதோ பிஎஸ்எல் மேட்ச் நினைக்கிறேன், ஏதோ மேட்ச் இது, இந்த மேட்ச் நீங்க எல்லாரும் ஜெயிச்சா உங்க எல்லாருக்கும் ஐபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஐபோனை வாங்கி தரதே ஒரு கிஃப்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற இங்க இந்தியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ஒரு கேட்ச் ஒரு ஃபாஸ்டஸ்ட் பால் போடுற உமரான் மாலிக் வந்து ஒவ்வொரு மேட்சுக்கு 1 லட்சம் வாங்கிட்டு போயிரு. ஒரு ஐபோன் வாங்குற ஒவ்வொரு மேட்சுக்கு ஐபோன் வாங்கிட்டு போயிட்டு. இந்த மாதிரி இருக்கு நம்மளுடைய எக்கனாமியோட விஷயமும் அவங்க கிரிக்கெட் பார்க்கப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும் போது கொடுக்குறாங்க, ஓகே, ஒரு மரியாதை கீழே கொண்டு போய் வச்சுட்டு வழக்கமா என்ன பண்ணுவாங்க கேப்டன் பேசும்போது கொண்டு வந்து இதை பண்ணி பிடிச்சிக்கொண்டு வாங்கல கொண்டு வந்து அந்த பேசுறது போய் கீழே வச்சுட்டு போடுவாங்க. சும்மா டம்மி செக் தான், ஒரிஜினல் செக் கிடையாது. பட் அதாவது சி இப்போ அப்படின்னு தூக்கி போட்டு வரதுலாம் வந்து என்ன ஒரு ஆட்டிடியூடுன்னு தெரியல. அவங்க அந்த அந்த ஆட்டிடியூட் தான் சொன்னல, எல்லாமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் போட்டாங்களே, பேசுறது யாரு வேணா பேசலாம், ஜெயிக்கிறது யாருன்னு காட்டணும்னு சொல்லி போறாங்க. அதைத்தான் நம்ம காமிச்சிட்டு வந்தாங்க. பேத்தட்டிக் பை பாகிஸ்தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்க வந்து இந்த கிரிக்கெட் ஆடப்பட்ட விதத்துல அவங்களுடைய பிரசிடன்ட் வந்து கப் எடுத்துட்டு போங்க, நான் ட்ராஃபி எடுத்துட்டு போங்கன்னு சொல்றது, இது அவங்க இன்னும் எம்பாரஸ்மெண்ட். ஒருத்தவங்களை அவாய்ட் பண்றாங்களா? ஓகே, நீ கேம் நடத்தி இருக்கிற, சரி ஓகே நாம இப்படி வச்சு கொடுத்துக்கலாம் போலாம் வரலாம் எதுவும் சொல்லிட்டு போகணும். இல்ல நீ வந்து வாங்கிக்கோ, தனியா புடிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல என்ன லாஜிக்னே தெரியல. சல்மான் அலியாக அப்படியே மிரர் பண்றாரு. சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாரோ அவரு ஃபார்மையும் சரி, அந்த ஒரு சிவிங்கம் மெல்றதையும் சரி, அந்த ஒரு பேசுற எல்லாத்தையும் மென் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம கல்லி கிரிக்கெட்ல பாப்போம், யாரோ ஒரு பையன் பேட் எடுத்துன்னு வருவான், அவன் அவுட் உடனே பேட்டை தூக்கி வச்சுட்டு போயிடும். பட் என்னன்னா பேட் கூட ஒண்ணு கிடையாது, பேட்டு மொத்தமா வந்து காசு போட்டு ஒரு வாங்கின ஒரு பேட்டை ஒரு எவ்வளவு அசிங்கம் இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. பாப்போம் இந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம் வந்து எந்த கிரிக்கெட் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் ஆடுறாங்க, அது இப்ப எந்த லெவல்ல போகுதுன்னு இப்போ வழக்கத்துல தெரியும். ஓகே, இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி சாண்டி. செக் த இந்தியா.